எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா, ஜப்பான் நாட்டு மக்கள் மட்டும் ஏன் உலகத்திலேயே ரொம்ப ஆரோக்கியமானவங்களாகவும் ரொம்ப காலம் வாழறவங்களாவும் இருக்காங்கன்னு? அங்க இருக்கிற ரோடு எப்பவும் இவ்வளவு சுத்தமா இருக்கிறதுக்கும், அவங்களோட ஸ்கூல் இல்ல ஆபீஸ் இவ்வளவு நேர்த்தியா இருக்கிறதுக்கும் என்ன காரணம்? அதையும் விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இப்பெல்லாம் உலகம் முழுவதும் மன அழுத்தம், தேவையில்லாத குழப்பங்கள், பயம், இதனால மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அந்த நாட்டு மக்கள் மட்டும் எப்படி இவ்வளவு அமைதியாவும் கட்டுப்பாடோடவும் ஒரே போக்கஸோடவும் இருக்காங்க? இதுக்கு காரணம் அவங்களோட ஜீனா, இல்ல அவங்க இயற்கையாவே ரொம்ப புத்திசாலியா, இல்ல அவங்க கிட்ட ஏதாவது ரகசிய ஃபார்முலா இருக்கா? உண்மைய சொல்ல போனா அப்படி எதுவுமே இல்லங்க. அவங்களோட உண்மையான ரகசியம் அதிர்ஷ்டம் கிடையாது, ஸ்பெஷல் டேலண்டும் கிடையாது. அவங்களோட உண்மையான ரகசியமே அவங்களோட டெய்லி பழக்க வழக்கங்கள்ல தான் இருக்கு. பார்க்க ரொம்ப சின்னதா தெரியற பழக்கங்கள், எவ்வளவு சின்னதுன்னா மக்கள் பெரும்பாலும் அதை கவனிக்கவே மாட்டாங்க. ஆனா அதையே பல வருஷங்களா ஃபாலோ பண்ணா அந்த சிம்பிளான பழக்கங்களே ஒரு மனிதனோட ஆரோக்கியம், மைண்ட் செட், டிசிப்ளின், ஏன் அவங்களோட முழு வாழ்க்கையோட திசையையே மாத்திடும். இன்னைக்கு நாம ஜப்பானோட அப்படிப்பட்ட 8 சிம்பிளான வாழ்க்கைய மாத்தக்கூடிய பழக்கங்களை பத்தி பேச போறோம். இதுல சிலது பார்க்க ரொம்ப சாதாரணமா தெரியலாம், ஆனா ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழ்க்கைய முழுசா மாத்தக்கூடிய விஷயங்கள் பெரும்பாலும் சாதாரணமா தான் இருக்கும். கீசன் முதல் பழக்கத்திலிருந்து தொடங்குவோம். அதுதான் கீசன். அதாவது தினமும் கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர் ஆகுறது. நம்ம கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தணும்னு ஆசைப்படுறோம், கரெக்டா? ஆனா பெரும்பாலும் நம்ம பண்ற ரொம்ப பெரிய தப்பு என்னன்னா, ஒரே நாள்ல எல்லாத்தையும் மாத்திடணும்னு நினைக்கிறது தான். நாளையில இருந்து ஜிம், நாளையில இருந்து டயட், நாளையில இருந்து தியானம், அப்புறம் நாளையில இருந்து காலையில 5 மணிக்கு கண்டிப்பா எழுந்துக்கணும்னு பிளான் போடுவோம். அப்புறம் என்ன நடக்கும்? கொஞ்ச நாள்ல இதெல்லாம் அப்படியே நின்னு போயிடும். இந்த பிரச்சனைக்கான பதில் இந்த சின்ன தத்துவத்துல இருக்கு. அதுக்கு பேரு தான் கீசன். இதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள்ங்க. தினமும் 1% பெட்டர் ஆகணும், அவ்வளவுதான். ஜப்பானோட ஃபேமஸ் கம்பெனியான டொயோட்டோ கூட இதே தத்துவத்தை பின்பற்றி தான் உலக அளவுல இவ்வளவு பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்காங்க. அங்க வேலை செய்யறவங்க கிட்ட எப்பவுமே ஒரு நாள்ல முழு சிஸ்டமை மாத்துங்கன்னு சொன்னதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணா போதும். ஒரு வேலை செய்யறதுக்கு 10 செகண்ட் ஆனா அத 9 செகண்ட்ல எப்படி மாத்தலாம்? ஒரு வேலைய எப்படி இன்னும் ஈஸியாக்கலாம்? இப்படி டெய்லி ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட். உதாரணத்துக்கு புக்கு படிக்கிற பழக்கத்தை உருவாக்கணும்னா டெய்லி 20 பக்கம் படிக்கணும்னு பெரிய டார்கெட் வைக்கிறதுக்கு பதிலா வெறும் 2 பக்கத்துல இருந்தே தொடங்கலாம் தானே? எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும்னா நேரா 1 மணி நேரம் டார்கெட் வைக்கிறதுக்கு பதிலா வெறும் 5 நிமிஷத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கீசனோட உண்மையான மேஜிக்கே இதுதாங்க. இந்த அப்ரோச்ல மனுஷன் எப்பவுமே ஓவர்வெல்மிங் ஆக மாட்டான், ரொம்ப சோர்வடைய மாட்டான். எந்த வேலை நம்மள சோர்வடைய செய்யலையோ அதை தொடர்ந்து பண்றது ரொம்ப ஈஸி ஆயிடும். இக்கிகை. இப்போ 2வது பழக்கத்துக்கு வருவோம். அதுதான் இக்கிகை. இப்போ ஒரு கேள்வியை யோசிச்சு பாருங்க. நாளைக்கு ஆபீஸுக்கோ இல்ல ஸ்கூலுக்கோ போக வேண்டிய அவசியமே இல்லனா காலையில் எழுந்துக்கிறதுக்கான உண்மையான காரணம் என்னவா இருக்கும்? இத பத்தி யோசிச்சு பாருங்க. ஜப்பான்ல இதுக்கு ரொம்ப அழகான ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுதான் இக்கிகை. அதாவது வாழறதுக்கான ஒரு காரணம். உங்களுக்குள்ள இருந்தே ஒரு எக்ஸைட்மெண்ட் தர ஏதோ ஒண்ணு. ஜப்பான்ல ஓகினாவா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க மக்கள் நிஜமாவே ரொம்ப லாங் லைஃப் வாழ்வாங்க. அங்க நல்லா கவனிச்சு பார்த்தா பெரியவங்க கிட்ட கூட ஏதோ ஒரு டீப் பர்பஸ் இருக்கிறத பார்க்கலாம். சில தோட்டங்கள்,
சிலர் தோட்டக்கலை செய்வாங்க, சிலர் சோஷியல் சர்வீஸ் பண்ணுவாங்க, சிலர் குழந்தைகளுக்கு ஏதாவது கத்து கொடுப்பாங்க, சிலர் ஆர்ட் பண்ணுவாங்க. அவங்களோட வாழ்க்கை சும்மா உயிர் வாழறதுக்காக மட்டும் கிடையாது. அவங்க கிட்ட வாழறதுக்கு ஒரு சாலிட் ரீசன் இருக்கும். உண்மைய சொன்னா ஒரு பர்பஸ், மோட்டிவேஷன் மட்டும் தராது, அது ஒரு தனி எனர்ஜிய தரும். வாழ்க்கைக்கு ஒரு சரியான டைரக்ஷனை காட்டும். நாமளும் இன்னைக்கு நம்ம கிட்டயே ஒரு கேள்வியை கேட்கணும். எந்த வேலையை செய்யும் போது நேரம் போறதே நமக்கு தெரியாது? பல சமயம் உண்மையான இக்கிகைக்கான பதில் இந்த ஒற்றை கேள்விக்குள்ள மறைஞ்சிருக்கும். ஹாரா ஹச்சிபு. இப்போ நேரடியா ஆரோக்கியத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு பழக்கத்தை பத்தி பேசலாம். ஹெல்த்துக்கு இது ஒரு வேற லெவல் பிரின்சிபல். இதோட அர்த்தம் என்னன்னா, வயிறு 80% ஃபுல்லான உடனே சாப்பிடுறத நிறுத்திடணும். கேட்க எவ்வளவு சிம்பிளா இருக்கு இல்லையா? ஆனா இதோட எஃபெக்ட் செம்ம பவர்ஃபுல்லுங்க. நம்மலாம் பொதுவா வயிறு முட்டை அமுக்கி சாப்பிடுற வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். சில சமயம் எவ்வளவு சாப்பிடுவோம்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் எந்திரிக்கவே தோணாது. ஆனா ஜப்பானியர்களின் அப்ரோச் சுத்தமா வேற. அங்க மக்கள் சாப்பாட ரொம்ப மெதுவா சாப்பிடுவாங்க, ஒவ்வொரு டேஸ்டும் ஆழமா ரசிப்பாங்க. வயிறு முற்றத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே சாப்பிடுறத நிறுத்திடுவாங்க. இந்த சின்ன பழக்கத்தால ஓவர் ஈட்டிங் தானாவே குறைஞ்சிடும். இதனால டைஜஷன் சூப்பரா இருக்கும். உடம்பு மேல எந்த விதமான தேவையில்லாத பிரஷரும் விழாது. சாப்பிடும்போது நடுவுல சும்மா ஒரு சின்ன பாஸ் விட்டுட்டு, நமக்கு நிஜமாவே பசிக்குதா இல்ல சும்மா பழக்கத்துக்காக சாப்பிடுறோமான்னு நம்ம கிட்டயே கேட்கலாம். இந்த சின்ன பாஸ் தான் ஹாரா ஹச்சிபுவிற்கான பெஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஷின்ரின் யோகோ. 4வது பழக்கம், அதாவது இயற்கைய ஒரு மருந்தாக பயன்படுத்துறது. இப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆனா நம்ம என்ன பண்றோம்? போனை எடுத்து இன்ஸ்டாகிராம், யூடியூப் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆனா அரை மணி நேரம் ஸ்கிரீன் பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்ட்ரெஸ் குறையாம சில சமயம் இன்னும் அதிகமாகிறத எப்பவாவது கவனிச்சிருக்கீங்களா? இங்க இயற்கை ஒரு செம எஃபெக்டான மருந்தா வேலை செய்யுது. ஜப்பான்ல அத ஷின்ரின் யோகோன்னு சொல்றாங்க. இத ஃபாரஸ்ட் பாத்திங்னு கூட சொல்லலாம். இதோட அர்த்தம் இயற்கையோட நடுவுல டைம் ஸ்பெண்ட் பண்றது, அதுவும் ஃபுல் ஃபோக்கஸோட, எந்த கவனச்சிதறலும் இல்லாம. ஜப்பான்ல நிறைய டாக்டர்ஸ் குறிப்பா மக்கள் கிட்ட இயற்கையில வாக்கிங் போங்கன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நேச்சருக்கு இயற்கையாவே ஸ்ட்ரெஸ் குறைக்கிற பவர் இருக்குங்க. அதுக்கு அடர்ந்த காட்டுக்குள்ளெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்ல. பக்கத்துல இருக்கிற ஒரு பார்க்குக்கு போனா போதும். சுத்தி முத்தி இருக்கிற மரங்களை பார்க்கணும், காத்த உணரணும், பறவையோட சத்தத்தை கேட்கணும். சில சமயம் குணமடைறதுன்றது நாம நினைக்கிற அளவுக்கு காம்ப்ளிகேட்டட் கிடையாதுங்க. வாபி சாபி. 5வது பழக்கம், முழுமையற்ற விஷயங்கள்ல மறைஞ்சிருக்கிற அழக ரசிக்கிறது. சோஷியல் மீடியா தொடர்ச்சியா ஒரே விஷயத்த நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. பர்ஃபெக்டா இருக்கணும், பர்ஃபெக்டா உங்களை நீங்க காமிச்சுக்கோங்க, பர்ஃபெக்டான வாழ்க்கைய வாழுங்க. ஆனா ஜப்பானோட வாபி சாபி பிலாசபி வேற ஒன்னு சொல்லுது. பர்ஃபெக்ட்னு நிஜத்துல எதுவுமே கிடையாது. உண்மையான அழகு இந்த இன்டர்செக்ஷன்ல தான் இருக்குன்னு அது சொல்லுது. பழைய தேஞ்சு போன மர டேபிள், பழைய டைரி, முகத்துல வர சுருக்கங்கள், இல்ல வாழ்க்கையோட சில தழும்புகள், இது எதுவும் குறைகள் கிடையாது. இது எல்லாமே வாழ்க்கையோட கதைகள். எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா மாத்தணும்னு நம்ம ஓடி ஓடி சோர்வடைற இந்த ஓட்டத்துல இருந்து நாம வெளியே வரணும்னு வாபி சாபி நமக்கு கத்து கொடுக்குது. நம்ம வாழ்க்கையையும் அது எப்படி இருக்கோ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். பெர்ஃபெக்ட் பின்னாடி ஓடுறத விட்டுட்டு நம்ம ப்ராக்ரஸ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். 6வது பழக்கம், காமான். கடினமான காலங்கள்லயும் உள்ளுக்குள்ள அமைதியா இருக்கிறதுங்க. பாருங்க, வாழ்க்கையில பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யுது.
உண்மையான வித்தியாசம் என்னன்னா அதுக்கு நாம கொடுக்கிற ரியாக்ஷன்ஸ் தான். அப்படிப்பட்ட நேரத்துக்காகத்தான் இன்னொரு சம பிலாசபி வருது, அதுதான் காமன். இதோட சிம்பிளான அர்த்தம் என்னன்னா கடினமான சூழ்நிலைகளை ரொம்ப மரியாதையோடவும் பொறுமையாவும் ஹேண்டில் பண்றது. இதுக்கு நம்ம உணர்ச்சிகளை அடக்கி வைக்கணும்னு அர்த்தம் கிடையாது, வலி வராதுன்னு அர்த்தம் கிடையாது. இதோட அர்த்தம் என்னன்னா அந்த வலிய உங்களோட முழுமையான அடையாளமா மாத்திக்காதீங்க. சிச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது பதறத்துக்கு பதிலா பொறுமைய கடைபிடிக்கிறது. எதையாவது சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு பதிலா சரியான ஆக்ஷனை சூஸ் பண்றது. இதுதான் காமனோட அர்த்தம். உண்மையை சொன்னா இது ஒரு சாலிட் மென்டல் ஸ்ட்ரென்த்துக்கான ஃபவுண்டேஷன். ஓமோட்டேனாஷி 7வது பழக்கம், மற்றவர்களை அக்கறையோட கவனிக்கிறதுங்க. ஜப்பானோட அந்த நம்ப முடியாத தூய்மைக்கும் டிசிப்ளினுக்கு பின்னாடி இருக்கிற ரொம்ப பெரிய ரீசன் இதுதான். இதோட அர்த்தம் என்னன்னா எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம யாருடைய பாராட்டும் அப்ரிசியேஷனுக்கும் வெயிட் பண்ணாம மற்றவங்களோட வசதிய முழுமையா அக்கறையோட கவனிக்கிறது. ஜப்பான்ல மக்கள் எப்பவுமே பப்ளிக் பிளேஸ ரொம்ப மதிப்பாங்க. குப்பையை எங்கேயாவது தூக்கி போடுறது கிடையாது. டிசிப்ளினா லைன்ல நிப்பாங்க. பப்ளிக்ல சத்தம் போட்டு பேச மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களோட சின்ன சின்ன ஆக்ஷன் கூட மற்றவங்களை டைரக்டா அஃபெக்ட் பண்ணும்னு நம்புறதாலதான். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருத்தரும் டெய்லி ஒரே ஒரு சின்ன விஷயம் பண்ணா நம்ம எங்க உட்கார்ந்தாலும் அந்த இடத்த முன்ன இருந்ததை விட கொஞ்சம் பெட்டராகவும் சுத்தமாகவும் விட்டுட்டு போனா எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். இது வெறும் டிசிப்ளின் கிடையாது, அது ஒரு அழகான மைண்ட் செட். இப்போ 8வது மற்றும் கடைசி பழக்கத்துக்கு வருவோம், அதுதான் கின்சுகி. இது மத்த எல்லா பழக்கத்தை விடவும் ரொம்ப அழகானது. கின்சுகி அதாவது உடைஞ்சு போய் இன்னும் அழகா மாறுவது. ஜப்பான்ல ஏதாவது ஒரு அழகான மண்பாண்டம் உடைஞ்சிட்டா அது வேஸ்ட்னு தூக்கி எரிஞ்சிட மாட்டாங்க. அதுக்கு பதிலா அது ரொம்ப அன்போட சரி பண்ணுவாங்க. அந்த விரிசல்களை மறைக்காம உண்மையான தங்கத்தால அதை ஃபில் பண்ணுவாங்க. அப்போ அந்த உடைஞ்ச அடையாளம் மறைஞ்சு போகாம இன்னும் நல்லா தெரிஞ்சு அதோட சர்வைவல் கதைய சொல்லும். இது எவ்வளவு பவர்ஃபுல்லான விஷயம் பாருங்களேன். மக்கள் அவங்களோட ஃபெயிலியரை மறைக்க பாக்குறாங்க, செஞ்ச தப்புகளை மறைக்கிறாங்க, வாழ்க்கையோட தழும்புகளை மறைக்க நினைக்கிறாங்க. ஆனா கின்சுகி பிலாசபி என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் எந்த வீக்னஸும் கிடையாது, மாறா இதுதான் காலப்போக்கில் ஏற்பட்ட வளர்ச்சியோட ரொம்ப பெரிய சான்று. ஏன்னா வாழ்க்கையில எப்பவும் கீழே விடாத மனுஷன் எப்படி திரும்பி எழுந்திருக்கணும்னு கத்துந்திருக்க மாட்டான். உடஞ்சி போனதுக்கு அப்புறம் திரும்ப ஒன்னு சேர்ந்து வரதுதான் உண்மையிலேயே உள்ளுக்குள்ள சம ஸ்ட்ராங்கான ஆளா இருப்பாங்க. அப்புறம் ஜப்பானோட இந்த 8 பழக்கங்களை அப்படி என்ன ஸ்பெஷல் பாருங்க. இது இரவோட இரவா எந்த ஒரு மிராக்கிள் சக்சஸும் தந்துராது. இது வைரலான லைஃப் ஹேக்ஸும் கிடையாது. இது சாலிட் லைஃப் ஃபவுண்டேஷன்ஸ். கீசன் டெய்லி 1% பெட்டர் ஆகிறது. இக்கிகை ஒரு அர்த்தத்தோட பர்பஸோட வாழறது எப்படின்னு காட்டுறது. ஹாரா ஹச்சிபு விழிப்புணர்வோட சாப்பிடுறத கத்துக்கிறது. ஷின்ரின் யோகோ இயற்கையோட நம்ம திரும்பி கனெக்ட் பண்றது. வாபி சாபி குறைகளை அப்படியே அக்செப்ட் பண்ண சொல்லுது. காமான் நமக்குள்ள ஒரு மீட்டெழும் சக்தியை உருவாக்குறது. ஒமோட்டேனாஷி மற்றவங்களை உண்மையா கவனிக்க கத்து கொடுக்குது. கின்சுகி உடைஞ்சு போறது என்னைக்கும் முடிவு கிடையாதுன்னு ஞாபகப்படுத்துறது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த 8 பழக்கங்கள்ல இருந்து ஒரே ஒரு பழக்கத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து, ஆமாங்க ஒன்னே ஒன்னு, அடுத்த 7 நாளைக்கு ஃபுல் கான்ஷியஸா ஃபாலோ பண்ணா என்ன நடக்கும்? ஏன்னா சில சமயம் வாழ்க்கைய முழுமையா மாத்துறதுக்கு ஒரே ஒரு நல்ல பழக்கம் போதும். ஜப்பானோட ரொம்ப பெரிய சீக்ரெட் அதுதான். ஒரு பெரிய சக்சஸ் எப்பவுமே ரொம்ப சின்ன பழக்கத்துல இருந்து தான் தொடங்கும். இந்த 8 பழக்கங்கள்ல இருந்து நீங்க எந்த பழக்கத்தை ஃபர்ஸ்ட் கடைபிடிக்க போறீங்கன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.
நாம எல்லாரும் சேர்ந்து பேசலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். வாழ்க்கையோட தத்துவத்தை புரிஞ்சிக்க சொல்லி உங்க நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை உடனே உங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. மத்தவங்க நலனோட இருக்க நீங்களும் ஒரு காரணமா இருப்பீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பெரியவங்களோட நலனை மையப்படுத்தி நாங்க நிறைய தகவல்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். மிஸ் பண்ணாம பார்க்க அம்மா அப்பா நலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.